ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 3வது வசனம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், சில சர்ப்பத்தின் வல்லமைகளை நான் தீயிலே தள்ளி போட்டு எரித்து போடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒரு நல்ல ஆவிக்குரிய வைராக்கியத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்கள். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் விசுவாசத்தோடு ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் இதுவரை கிரியை செய்து கொண்டிருந்த அநேக சர்ப்பத்தின் வல்லமைகளை இன்றைக்கு தேவன் தம்முடைய அக்கினியினால் சுட்டரித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்க எதிர்காலத்துக்கு விரோதமாய், உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் இதுவரை கிரியை செய்த எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளை, எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகளை பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய அக்கினியினாலே அந்த வல்லமைகளை இன்றைக்கு சுட்டரித்து போடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நாம் வாசித்த இந்த வேத பகுதி நமக்கு தெரியும். பவுல் போன அந்த கப்பல் பெரும் மழையினாலும் காற்றினாலும் பிரயாணப்பட முடியாமல் ஒரு தீவிலே அவர்கள் கரை ஒதுங்குகிறார்கள். இரவு நேரம் குளிர் அதிகமாக இருக்கிறபடியினால் அங்கே நெருப்பு போட்டு எல்லாரும் அந்த குளிருக்கு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். பவுலும் தன் பங்குக்கு நிறைய விறகுகளை வாரி அந்த தீயிலே போட்டு அவன் நெருப்பு பத்த வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது, அவன் விறகுகளை வாரி எடுக்கும் பொழுது அனலுரைத்து புறப்பட்டு ஒரு பாம்பு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது அப்படின்னு அங்க ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவன் விறகை தூக்கும் பொழுது உள்ள இருக்கிற ஒரு சர்ப்பம், ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து ரொம்ப ஸ்பீடா வந்து அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. ஸ்தோத்திரம். உடனே அவன் விறகை தூக்குறான். அவன் தூக்கும் பொழுது அவனுடைய கையை கவ்வி கொண்டிருந்த பாம்பு அதை விடாமல் அந்த கையிலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லி இருக்கிறது, அந்த சர்ப்பம், அந்த பாம்பு அவன் கையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறதை அந்த தீவார் கண்ட போது, அப்படின்னா நான் அப்படி யோசிக்கிறேன், அந்த விறகை எடுத்து அவன் அப்படி தூக்கும் பொழுது ஒரு பாம்பு ரொம்ப ஸ்பீடா வந்து கடிச்சிருக்குது. இவன் கடிச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பெருசா அதை பார்க்கல. இவன் 2-3 ஸ்டெப்பு நடக்க ஆரம்பிக்கிறான். இவன் நடக்க நடக்க அந்த சர்ப்பமானது அவனுடைய கையை கவ்விக்கொண்டு அந்த கையில கடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருக்குது. இதை எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். நம்ம பொதுவாக கேள்விப்படுகிறது, பாம்பு கொத்திருச்சு அல்லது பாம்பு கடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம கேள்விப்படுவோம். ஆனால் இங்க அப்போஸ்தலனாகிய பவுலை அந்த பாம்பு கடிச்சிட்டு விடல, அல்லது ஒரு கொத்திட்டு விடல, அது கையை கவ்விக்கொண்டது. அவன் நடந்து செல்லுகிறான், ஆனாலும் அந்த சர்ப்பம் அவன் கையை விடாமல் கவ்விக்கொண்டு அந்த கையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அநேக சர்ப்பத்தின் வல்லமைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் அனலுரைத்து புறப்பட்டு வருகிறது. இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுதே அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவாராக. நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்முடைய தரிசனங்களுக்கு விரோதமாய், நம்முடைய ஸ்தோத்திரம் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் இன்றைக்கும் அநேக சர்ப்பத்தின் வல்லமைகள்
அனலுரைத்து கொண்டு புறப்பட்டு வருகிறது. ரொம்ப ஸ்பீடா வருகிறது, ரொம்ப மூர்க்க வெறி கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம், சத்துரு வெள்ளம் போல வருகிறான். ஸ்தோத்திரம். ரொம்ப தீவிரித்து வருகிறான். இன்றைக்கும் அவனுடைய கிரியைகள் அனலுரைத்து புறப்பட்டு வருகிறது. இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில சத்துருடைய போராட்டங்களும் சத்துருடைய சதி திட்டங்களும் எவைகளெல்லாம் அனலுரைத்து ஸ்பீடா புறப்பட்டு வந்ததோ அவைகளுக்கெல்லாம் இன்றைக்கு நான் நிச்சயமான ஒரு முடிவை கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? எந்த சர்ப்பத்தின் வல்லமைகள் அல்லது எந்த பிரச்சனைகள், எந்த தோல்விகள், எந்த போராட்டங்கள் அனலுரைத்து வருகிறதோ அந்த போராட்டத்தின் வல்லமைகளை தேவன் இன்றைக்கு முற்றிலும் இராதபடி பட்சிக்கிற அக்கினியாய் மாற்றி அவைகளை எரித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படி அந்த சர்ப்பம் அவனுடைய கையை கவ்விக்கொண்டதோ அதே போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய உயர்வை, நம்முடைய வாக்குத்தத்தங்களை, நம்முடைய தரிசனத்தை பல சர்ப்பத்தின் வல்லமைகள் கவ்விக்கொண்டிருக்கிறது. நிறைய ஆசீர்வாதங்கள் வரல, நிறைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல, தேவன் சொன்ன அநேக நன்மைகள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறல. எதெடுத்தாலும் தோல்வி, எதெடுத்தாலும் ஏமாற்றம், எதெடுத்தாலும் நஷ்டம். காரணம், சில சர்ப்பத்தின் வல்லமைகள் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் என்னுடைய உயர்வையும் கவ்விக்கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவாராக. இன்றைக்கு எந்த வல்லமைகள் உன்னுடைய குடும்பத்தை கவ்விக்கொண்டிருக்கிறது? எந்த சர்ப்பத்தின் வல்லமைகள் எதை அல்லது யாரை கவ்விக்கொண்டிருக்கிறது? இந்த இரவு நேரத்தில் ஸ்தோத்திரம், இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். எதை கவ்விக்கொண்டிருந்தாலும், யாரை கவ்விக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு நான் என்னுடைய அக்கினியினாலே ஒரு முடிவு கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய ஆசீர்வாதத்தை கவ்விக்கொண்டிருக்கிறதா? உங்களுடைய சரீர சுகத்தை கவ்விக்கொண்டிருக்கிறதா? அநேகருடைய கற்பத்தை இந்த சர்ப்பத்தின் வல்லமை கவ்விக்கொண்டிருக்கிறது. ஆகவேதான் கற்பம் தரிக்க முடியல, ஆகவேதான் அது அபார்ட் ஆயிருது. காரணம், இந்த சர்ப்பத்தின் வல்லமை அநேகருடைய கற்பப்பையை கவ்விக்கொண்டிருக்கிறது. சகோதரியே, இந்த வார்த்தையை கர்த்தர் உனக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உன்னுடைய கற்பத்தை கவ்விக்கொண்டிருக்கிற அல்லது உன்னுடைய வியாதியுடைய சரீரத்தை நோய்களை கொடுத்து கவ்விக்கொண்டிருக்கிற சில சர்ப்பத்தின் வல்லமைகளை நான் இன்றைக்கு எரித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஞாபகப்படுத்துவாராக. எந்த வல்லமைகள் கவ்வி தொங்கிக் கொண்டிருக்கிறது? அநேகர் சொல்லுகிற வார்த்தை, பாச இத்தனை வருஷமா அந்த பிரச்சனை இருக்குது, பாச இத்தனை மாதமா இதை நான் அனுபவிக்கிறேன், இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? காரணம், அந்த சர்ப்பம் தொங்கிக் கொண்டே இருக்கிறது. தோத்திரம், அது இன்னும் தொங்கிக் கொண்டே இருக்கிறது. உன் பொருளாதாரத்தை பிடிச்சிட்டு அல்லது உங்களுக்கு பணம் வர வேண்டிய வாசலை பிடிச்சிட்டு, சோத்திரம், உங்களுக்கு உயர்வு வர வேண்டிய அந்த உயர்வின் நன்மையை, அந்த மேன்மையை அது கவ்வி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில எதை கவ்வி கொண்டிருக்கிறது அல்லது யாரை கவி கொண்டு இருக்கிறது? பாஸ்டர், இவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், என் பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்றேன், ஆனாலும் அவங்க திருந்தல, ஆனாலும் அவங்க மாறல, ஆனாலும் அவங்க ஆண்டவருக்குள்ள வரல. காரணம், உங்க பிள்ளைகளையும் அல்லது உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிலரையும் இந்த சர்ப்பத்தின் வல்லமை கவ்வி கொண்டிருக்கிறது. அது தொங்கிட்டே தான் இருக்குது. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன். அன்றைக்கு பவுலுடைய கையை கவ்வி கொண்டிருந்தது. பவுல் கொஞ்சம் கூட அதை அலட்டி கொள்ளல. வேதத்தில் வாசிக்கிறோம், பவுல் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டானா. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? தீயிலே உதறி போட்டானா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இதுவரை உங்க குடும்பத்தில் இருக்கிற நபரை எந்த சர்ப்பத்தின் வல்லமை கவ்வி கொண்டிருந்ததோ அல்லது உங்க குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள், உங்க வாழ்க்கையினுடைய மேன்மைகள், உயர்வுகள் எவைகளை கவ்வி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாய் உன் அருகாமையிலே எரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் வந்து அதை உதறி போடும் பொழுது உன்னை கவ்வி கொண்டிருந்த எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகளை நான் எரித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க?
அந்த வார்த்தையை ஜெபத்தோடு சொல்லுகிறேன். பட்சிக்கிற அக்கினியா இருக்கிற ஆவியானவர், பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறவர் உங்கள் அருகாமையிலே இருக்கிறார். பிரைஸ் காட். இந்த சத்தத்தை கேட்கிற எந்த டைமா இருந்தாலும் சரி, நீங்க என்னைக்கு இந்த சத்தத்தை சோத்திரம் இந்த யூடியூப் வழியா நீங்க கேட்டாலும், நீங்கள் கேட்கிற ஆன் டைம்ல உங்க அருகாமையிலே பட்சிக்கிற அக்கினியை போல பரிசுத்த ஆவியானவர் எரிந்து கொண்டிருக்க போகிறார். உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கையை கவ்வி கொண்டிருக்கிற எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகளை அந்த அக்னியிலே நீங்கள் உதறி போடும் பொழுது அந்த சர்ப்பத்தின் வல்லமைகளை ஆண்டவர் சாம்பலாய் எரித்து போட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? சர்ப்பத்தை குறித்து தேவ பிள்ளைகள் பயப்பட வேண்டாம். முதல் 2 வசனம் விரியன் பாம்பு, விரியன் பாம்பு. ஆனா பவுல் அதை பார்க்கும் பொழுது விரியன் பாம்பா பார்க்கல, ஒரு பூச்சியை பார்த்தான். அவன் அந்த பூச்சியை உதறி போட்டு விட்டான். நான் சொல்றேன், பாம்பு பெரிய இது, பாம்பு அது சர்ப்பம் கனவுல வந்துருச்சு, பாம்பு என்னை துரத்துது. நிறைய பேர் சர்ப்பம் அப்படின்னாலே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது சாத்தானுடைய கொடூர. நான் சொல்லுகிறேன், வேதத்தில் வாசிக்கிறோம், சோத்திரம், விரியன் பாம்பின் மேலும் நடப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வலு சர்ப்பத்தை மிதிப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சர்ப்பத்தை மிதிப்பீர்கள், சர்ப்பத்தை சோத்திரம் ஜெயிப்பீர்கள். எத்தனை வாக்குத்தத்தமான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தீர்க்கதரிசனத்தில் வாசிக்கிறோம், சோத்திரம், வலு சர்ப்பத்தை வதைத்தது நீதான் அல்லவா. சோத்திரம், ஆரம்ப நாட்களில் இருந்து தந்திரமாய் கிரியை செய்த எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகளை நம் பிதாக்கள் அல்லது பரிசுத்தவான்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆவியின் பலன் நமக்குள்ளே இருக்கிறபடினால் நாம் வலு சர்ப்பத்தை பார்த்தோ, அல்லது சர்ப்பத்துக்கு ஒப்பான விஷத்தை பார்த்தோ, அல்லது சர்ப்பத்துக்கு ஒப்பான அசுத்த ஆவியின் வல்லமையை பார்த்தோ சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், எனக்குள்ளே இருக்கிற அந்த பட்சிக்கிற அக்கினிக்கு முன்பதாக சர்ப்பம் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையை கவ்வி கொண்டிருக்கிற அநேக சர்ப்பத்தை கர்த்தர் சாம்பலாக்கி போட போகிறார். பிரைஸ் காட். உங்க சரீரத்தை கவ்வி கொண்டிருக்கிறதா? பிரைஸ் காட். உங்க வாக்குத்தத்தத்தை கவ்வி கொண்டிருக்கிறதா? அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை கவ்வி கொண்டிருக்கிறதா? அல்லது உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு சிலரை சோத்திரம் பட்சிக்குளராய் கவ்வி கொண்டிருக்கிறதா? இந்த வார்த்தையே சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, ஆண்டவர் இந்த வார்த்தை உனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். பாரம்பரியமாய் கவ்வி கொண்டிருந்த எல்லா வல்லமைகளை ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய அக்கினியினால் எரித்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த பாம்பு, இந்த விரியன் பாம்பு பவுலுடைய கையில தொங்குறத பார்த்தவொடனே அவ்வளவுதான், இன்னைக்கு இவன் முடிஞ்சான், இவன் செத்தான் அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க. எந்த மனுஷன் செத்தான் அப்படின்னு பார்த்தாங்களோ, அவன் வீக்கம் கண்டு நுரைத்தள்ளி சாவான்னு எத்தனை பேர் பார்த்தாங்களோ, அத்தனை பேருக்கு முன்பதாக பவுலை ஜீவனுள்ள சாட்சியாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய உடன்படிக்கை நாட்களில் வெண்கல சர்ப்பம் கடித்த மாத்திரத்தில் சோத்திரம், வெண்கல சர்ப்பத்தை எல்லாரும் நோக்கி பார்த்தார்கள். சர்ப்பம் கடித்து அநேகர் இறந்து போய்விட்டார்கள், அநேகர் இறந்து போய்விட்டார்கள். ஆனால் அன்றைக்கு ஒரு வெண்கல சர்ப்பத்தை மோசே உண்டு பண்ணி அதை பார்த்த உடனே சுகமானானா. சோத்திரம், நான் சொல்லுகிறேன், இப்ப இருக்கிற இந்த சர்ப்பத்தின் வல்லமைகள் நம்மை கடித்து சேதப்படுத்த முடியாது. ஒருவேளை தொங்கலாம், ஒருவேளை தொங்கலாம், மாசக்கணக்கா தொங்கலாம், ஒருவேளை வருஷக்கணக்கா தொங்கலாம், ஆனாலும் அவனுடைய விஷம் எனக்குள்ள போகாது. காரணம், நான் வெண்கல சர்ப்பத்தை அல்ல, சிலுவையிலே தொங்கின அக்கினியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறபடியினால் எனக்கு நிச்சயமான பிழைப்பை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்க கையில எது தொங்கிக் கொண்டிருக்கிறது? உங்க வீட்டில் எது தொங்கிக் கொண்டிருக்கிறது? எந்த சர்ப்பத்தின் வல்லமைகள் தொங்கினாலும் இன்றைக்கு உதறி போடுங்கள். உங்கள் அருகாமையில் பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ஜுவாலையாய் எரிந்து கொண்டிருக்கிறார். அக்னிமயமான குதிரைகளோடு உங்களை சுற்றிலும் தேவனுடைய அக்னி மதிலாய் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், எழும்புங்கள், உதறி தள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால. உங்க குடும்பத்தை, உங்க வாழ்க்கையை கடித்து தொங்கிக் கொண்டிருக்கிற எல்லா வல்லமைகளை அந்த அக்னியிலே நீங்கள் உதறி போடும் பொழுது கர்த்தர் அந்த வல்லமைகளை இன்றைக்கு எரித்து போட போகிறார். இதுதான் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. சர்ப்பத்தை பார்த்து பயப்படாத, பாம்பை பார்த்து பயப்படாதீர்கள், அந்த சொரூபத்தை பார்த்து பயப்படாதீர்கள்,
அதனுடைய கனவை பார்த்து, சொப்பனத்தை பார்த்து, அதனுடைய அந்த ஸ்தோத்திரம் வீரியத்தை பார்த்து, அந்த அசுத்தாவியை பார்த்து சபையை நீங்க பயப்படாதீங்க. காரணம், உங்க கையை கவ்வி கொண்டிருந்த அத்தனை வல்லமைகள் இன்றைக்கு அவருடைய நாமத்தினால எரிந்து சாம்பலாய் போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். Praise God, hallelujah. நான் சொல்லுகிறேன், நீங்கள் செபிக்க செபிக்க ஒரு பட்சிக்கிற அக்கினி சுற்றி எரிய போகிறது. Praise God in Jesus name. நீங்கள் செபிக்க செபிக்க தேவ ஆவியானவர் பட்சிக்கிற அக்கினியாய் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்தை கவ்வி கொண்டிருக்கிற, உங்க குடும்பத்தை சில மாதங்களாய், சில வருடங்களாய் தொடர்ந்தேட்சியாய் தொங்கிக் கொண்டிருக்கிற, உங்க சரீரத்தை கடித்து அல்லது உங்களுடைய ஆசீர்வாதத்தை கடித்து தொங்கிக் கொண்டிருக்கிற அநேக சர்ப்பத்தின் வல்லமைகளை இன்றைக்கு அந்த அக்கினியில உதறி போடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உதறி போட, இயேசுவின் நாமத்தை சொல்லி உதறி போட இன்றைக்கு அந்த அக்கினி அவைகளை சுட்டரித்து சாம்பலாக்கி போடும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே என் ஜனங்களை பிடித்திருக்கிற எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால அந்த அக்கினியினால என் தேவன் சுட்டரித்து சாம்பலாக்கி போடுவீராக. அந்த சர்ப்பத்தின் வல்லமைகள், எஸ் லார்ட், அந்த சர்ப்பத்தின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தம்முடைய அக்கினியினால அவைகளை சுட்டரித்து போடுவீராக. என் ஜனங்களை கர்த்தர் ஜெயத்திற்கு நேராய் நடத்தும். நீ அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். விரியன் பாம்பின் வல்லமைகள் எல்லாம் இன்றைக்கு அவருடைய அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட போகிறது. ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். God bless you.